வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சுவையான பச்சை பயிறு லட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி, ரொம்ப சத்தான ஒரு ரெசிபியும் கூட. நீங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது ஈவினிங்கில் ஃபாஸ்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, குழந்தைகளுக்கும் சத்தாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சை பயிறு, 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஏலக்காய் தூள் கொஞ்சம், தேவைக்கேற்ப முந்திரி, 1/4 கப் கருப்பட்டி பாகு. இது கருப்பட்டி பாகு எப்படி செய்கிறது, எப்படி ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது செஞ்சு அப்படின்ற வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் எடுத்துகிட்டு நம்ம இதில் பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா இது பச்சை கலர்லேருந்து ப்ரௌன் கலராக மாறணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இன்னொரு 5 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணோன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். நம்ம இதை ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லட்டு செய்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். உங்களுக்கு நல்ல லட்டு ரொம்ப சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் கடித்து சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னு ஆசைனா குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக நம்ம பிச்சு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாக சேர்க்கணுன்னுலாம் அவசியம் இல்லை, நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே சேர்த்துடலாம், சூடு பண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. இப்போ நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா நெய் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் கருப்பட்டி பாகு சேர்க்கலாம். நீங்கள் இதில் கருப்பட்டி பாகுனாலும் சேர்க்கலாம், இல்லைனா நீங்கள் வெள்ளை பாகுனாலும் சேர்க்கலாம், இல்லை சீனி பாகுனாலும் சேர்க்கலாம். எது உங்ககிட்ட இருக்கோ நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அதை பாகா சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லட்டு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ இதில் கருப்பட்டி பாகு சேர்க்க போகிறேன். கருப்பட்டி பாகை எப்படி செய்கிறது, எப்படி அதை ரொம்ப நாளாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்ற வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கருப்பட்டி பாகு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு அதில் வந்து லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் நீங்கள் வெள்ளைப்பாகு சேர்த்தாலுமே நமக்கு வந்து கரெக்டாக கையில் லட்டு செய்கிறதுக்கு நல்லா அந்த பதம் கரெக்டாக இருக்கும். சீனி பாகு சேர்த்தாலும் கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படியே சீனியோ வெள்ளத்தையோ நீங்கள் அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு செய்ய முடியாது. பாகு அப்படின்னா நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை உருட்டிடலாம். இதை உருட்டிட்டு இதை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, இது அப்படியே நம்ம ரெடி ஆகிடும். நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாயிடும் உருண்டை. நீங்கள் இதை வச்சு ஒரு 2-3 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம், இது ஒன்றும் செய்யாது. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோடு இணைந்துங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இப்போ நமக்கு சுவையான பச்சை பயிறு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.